7 தமிழிசை சங்கம் சென்னை தமிழிசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசைப்பேரறிஞர் தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகிற பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமுவந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியினை சைவநூல் அறக்கட்டளை திரு மயூரப்பிரியா அவர்கள் குத்துவிளக்கேற்றி விழாவினை சிறப்பிப்பார்கள். கூடியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழி மீது கன்னிதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்துண்டர் வதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊர திருத்தாள் போற்றி
பித்தர்க்கு பத்தராகி காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அருங்கொடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து பித்தர்க்கு பத்தராகி பெருங்குலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு அங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து சரிகபப விரும்பினல் விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினிற் கட்டி போல்வர் கடமூர் வீரட்டனாரே பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல்விளக்கு தூபம் விதியினால் இடவல்லார்க்கு கரும்பினிற் கட்டி போல்வார் கடமூர் வீரட்டனாரே தேவார திருமுறைகளிலே பூசை செய்வது என்பதை திருக்கோயில் வழிபாடு செய்வது என்பதையும் வீட்டிலே பூசை செய்வது எப்படி என்றும் சொல்லப்பெறுகிறது. சுருங்கச் சொல்லப் போனால் நமது வாழ்க்கை முறையெல்லாம் தேவார திருவாசகத்திலேயே தெளிவாக சொல்லப்படுகிறது. அத தெளிவாக படிக்காதவன் தான் ஏதாவது உடலை கூட்டிக் கொண்டே இருப்பான். இப்ப நான் சொன்ன பாட்டுல பூசை செய்கிறவன் என்ன செய்யணும்? முதல்ல உடலை சுத்தம் பண்ணிக்கணும். அப்புறம்தான் உள்ளத்தை சுத்தம் பண்றது இல்லையா? உள்ளத்தை சுத்தம் பண்றது பூசையினால, உடம்பை சுத்தம் பண்றது நீர்னால அல்லவா? ஆமா. அது அவர் என்ன சொல்றாரு நாவுக்கரசர்? பெரும்புலர் காலை மூழ்கி. இதை எப்படி பிரிக்கிறது அப்படின்னு சொன்னா, காலை மூழ்கி, புலர்காலை மூழ்கி, பெரும்புலர் காலை மூழ்கி அப்படின்னு மூணா பிரிச்சு பண்ணணும். காலை என்பது காலையில 9 மணி வரைக்கும் கூட சேரும் இல்லையா? ஆமா. புலர்காலை என்பது 5 மணி 6 மணி குறிக்கும். பெரும்புலர் காலை மூழ்கி என்பது 4 மணியை குறிக்கும். இந்த 4 மணியில தண்ணியில ஒரு தனித்தன்மையான ஒரு
செயல் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது கிணத்து தண்ணியாயிருந்தாலும் சரி, ஆற்று தண்ணியாயிருந்தாலும் சரி, நம்ம வீட்டுல புடிச்சு வச்சிருக்கிற தண்ணியில அவ்வளவு சொல்ல முடியாது. இருந்தாலும் கிணறு, குளம், இதெல்லாம் நம்ம ஆறு இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்ப நாம இங்க நம்ம ஊர்ல ஆறு என்ன இருக்கு? கூவம் தான் இருக்கு. கிட்ட போக முடியுமா? போக முடியாது. கிணறு எல்லா வீட்டிலும் இருக்கும்னு சொல்லவும் முடியாது. இருந்தால் புண்ணியம் இல்லையா? ஆமா. இந்த காலையில 4 மணிக்கு ஒருத்தன் தலை முழுகுவானே ஆனால் அவனுக்கு எந்த நோயும் வராது, நோய் வந்தாலும் அவனை கட்டுப்படுத்தும் என்று இருக்கிறார்கள். அதுல ரெட்டிப்பட்டி சுவாமி திட்டம் அப்படின்னு ஒரு நூல் இருக்கிறது. ரெட்டிப்பட்டி சுவாமி திட்டம் என்று ஒரு நூல் இருக்கிறது. அவர் அந்த 4 மணிக்கு ஸ்நானம் பண்றதைத்தான் மிகவும் குறிப்பிடுகிறார். அவர் சென்னையில் இருக்கிறவன் 4 மணிக்கு எந்திரிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவனுக்கு வேலை ஒரு பக்கம், அனாவசியமா சுத்துறது ஒரு பக்கம், டிவியில நாடகமோ அதுவோ இதுவோ வந்ததுன்னா அதை பார்த்துக்கிட்டு வேற உட்காந்துருக்கிறான் இல்லையா? ஆமா. எங்க அவன் 4 மணிக்கு எந்திரிக்க போறான் இல்லையா? அதனால அந்த ஒழுக்கங்கள் நம்மள்கிட்ட இப்ப வர வர மிகவும் குறைந்து போய்விட்டது. பெரும்பகுதி நான் 8 மணிக்கு தூங்கிடுவேன், 7 மணிக்கு சாப்பிட்டுருவேன், 8 மணிக்கு தூங்கிடுவேன். 4 மணி 4:30 மணிக்கு தினம் நான் எழுந்து விடுவேன். நீங்க நினைக்கலாம், யோ இதெல்லாம் ஏட்டு சுரக்காய்யா, முடியாது. முடியலன்னா விட்டுடு. உனக்கு உடல் நல்லா சௌக்கியமா இருக்கும்னா செய்து கொள். அதே மாதிரி யோகாசனம் போட்டோம்னு வச்சுக்கோங்க. யோகாசனத்தினுடைய பர்பஸ் என்ன? பிளட் சர்க்குலேஷன் தான். யோகாசனம்னு சொல்றது பிளட் சர்க்குலேஷன் தான். அது முக்கியம் இல்லையா? ஆமா. நான் அது போட தவறுறதே இல்லை. அதனால்தான் எனக்கு எந்த நோய் வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வலிமை என்கிட்ட இருக்கிறது இல்லையா? விடிய காலம் எழுச்சிருவேன், யோகாசனம் போடுவேன். முன்னையெல்லாம் பச்சை தண்ணியில மூழ்கிட்டு இருந்தேன். இப்ப கொஞ்சம் வயசாயிட்டதுனால முடியல. டாக்டர் கூட நீ தலை முழுவாத, உடம்புக்கு மாத்திரம் வெந்நீர் ஊத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். அது காரணம் வயசானது காரணத்தினால அதை நான் 2 வேளையும் பச்சை தண்ணியிலேயே மூழ்கிட்டு இருந்தேன். தெருவில் இருக்கிற கிணத்துல விடிய காலம் 4 மணிக்கு முழுகுவேன். ஆமா, என்னுடைய 60வது வயசு வரலையும் அப்படித்தான் இருந்தேன். 60 வயசுக்கு மேல்பட்டு என்னால செய்ய முடியல. ஆனா இப்பவும் 4 மணிக்கு எழுச்சிடுறேன். யோகாசனம் போட தவறுறதே இல்லை. இன்னைக்கு கூட யோகாசனம் போட்டுட்டு தான் வந்தேன். அப்படி காலையில மூழ்கி முதல்ல என்ன பண்ற, உன்னுடைய உடலை சுத்தப்படுத்திக் கொள். 2வது பூசை என்பது இல்லையா? உள்ளத்தை சுத்தம் பண்றதுக்கு என்ன செய்யணும்? பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி. பித்தன் கடவுள், எந்த கடவுளா இருந்தாலும் சரிதான். அன்பர்கிட்ட பித்தாக அவன் இருக்கிறதுனால அவனுக்கு பித்தன்னு பேரு இல்லையா? அதனாலதான் பித்தா பிறை சூடின்னு பாடினார் இல்லையா? தாய்மார்கள் கூட பித்து தான். இந்த குழந்தை அழுது சொன்னா தூக்கிட்டு இப்படியே ஆடுவா பாத்துறீங்களா? சும்மா இருக்கும்போது அவளை அப்படி ஆட சொல்லுங்க பாக்கலாம். ஆடுவாளா? மாட்டா. இந்த குழந்தை அழுது சொன்னோம்னா தூக்கிட்டு இப்படி இப்படி ஆடுறான் இல்லையா? அதுவும் பித்து தான் இல்லையா? பித்தர்க்கு பத்தராகி, பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர். இது பொருள் என்ன எழுதுறாங்களோ எனக்கு தெரியாது. அரும்பு என்பது
பூக்காது. மலர் என்பது பூத்தது. பூத்தும் பூக்காமல் இருக்கிறது அரும்போடு மலர் என்று நான் நினைக்கிறேன். இதை எடுத்து அவனுடைய திருவடிக்கு போடும்போது விளக்கை ஏத்து, தீபத்தை காட்டு, தூபத்தை காட்டு என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இல்லையா? பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டு ஆங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து இந்த இப்படி பூசை பண்ணும் போது தமிழ்ல சொல்றதா வடமொழியில சொல்றதா இல்லையா? இந்த பிரச்சனைக்கெல்லாம் நாம போக வேண்டாம், போகக்கூடாது, தேவையில்லை இல்லையா? ஆமா, அம்மா அம்மான்னு கூப்பிட்டு விட சரியா போயிடும் இல்லையா? வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமே உடனே கொண்டு போட்டு நான் இல்ல நீ தமிழ்ல சொன்னா நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிங்களா? நான் முன்னே ஒரு தடவை சொன்னேன். இன்னைக்கு வடமொழியில சொல்லுகிற அர்ச்சனை பூரா தமிழ்ல எழுதி வச்சுக்கிட்டு தான் சொல்றாங்க, வடமொழியே படிக்கிறது இல்ல இல்லையா? அது தமிழ்லயே படிச்சுட்டு போயிடலாமே இல்லவா? கோயில்ல இன்னைக்கு இருக்கிற பெரும்பகுதியான குருக்கள்கள் வடமொழி அர்த்தனையே தமிழ் எழுதி படிக்கிறாங்க. அதுக்கு தமிழ்ல இருக்கிறதையே சொல்லி போயிடலாமே. வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமே அடனை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒலியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு சொல்லிடலாமே இல்லையா? இதத்தான் குன்றக்குடி அடிகளார் மிகவும் வற்புறுத்தினர் இல்லையா? ஆமா, இத நான் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முந்தி சொன்னேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சொல்லிவிடு, இந்த பூவை அவனுக்கு போட்டு விடு, அப்பனே என்னை காப்பாற்றி விடுன்னு சொல்லிவிடு. அல்லது உனக்கு என்ன தேவையோ அவன்கிட்ட அந்த மொழியில நீ கேட்டு விடு. தேவார திருவாசகத்தில் இல்லாத கேள்வியோ நீ கேட்டுவிட போகிறாய் இல்லையா? பொன் செய்தமேனி பொன்போல மிளர்வதோறும் மேனியினீர் புரிபுன் சடையீர் மெலியும் பிறையீர் துன்பே கவலை பிணி என்று இவற்றை அப்படின்னு சொல்றது. துன்பமும் பிணியும் கவலையும் என்னை சேராமல் இருக்கட்டும் பாட்டு இருக்கு, சொல்லிட்டு போய. வேற ஆயிரம் மரவி வானோர் ஏத்தும் பெம்மானே பிரிவில்லா அடியார்க்குன்னு வாராத செல்லும் வருவிப்பானே மந்திரும் தந்திரும் மருந்துமாகி தீரானோ தீர்த்தருளும் எல்லாம் தன்னை திரிபுரங்கள் தீயழத்தின் சிலை கொண்ட போரானே புள்ளிருக்கு வேலூரானே போற்றாதே ஆற்றான்னு சொல்லிட்டு போய. மற்றொரு இடத்துல நாவுக்கரசர் கேட்பார், எனக்கு எந்த பிணியும் வராமல் இருக்கட்டும், அருவாய வல்வினை நோய் அடையாவண்ணம் ஆவடு தன் துறை உரையும் அமரரேரே என்று சொல்லுவார். அந்த பாட்டை சொல்லிட்டு போய இல்லையா? இப்படி செய்துவிட்டால் உன்னுடைய உள்ளம் சுத்தமாகிறது. யோகாசனத்தில் என்ன சொல்றான்? யோகாசனத்தில் ஓடும்போது பிளட் சர்க்குலேஷன் ஆகுதுன்னு சொல்றான். இந்த பிராணாயாமத்தில் எல்லா விதமான நன்மையும் கிடைக்குதுன்னு சொல்றோம் இல்லையா? பிராணாயாமத்தில் அதை செய்யறதுக்கு நமக்கு மனம் இல்லை. இல்லையா? மனம் இருந்தால் செய்து விடலாம். அப்படி அந்த உடலை சுத்தம் பண்ணிக்குள்ள குளித்து விடு, உள்ளத்தை சுத்தம் பண்ண இந்த பூசையை செய்து விடு, அவனை பாடிவிடு. எப்படி வேணாலும் பாடு நீ. ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர சிவ சிவசங்கர ஹரஹர சிங்கர ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. பாட்டு தெரியலன்னு இதையாவது சொல்லு. இதையும் சொல்ல மாட்டேங்கிறான், அதையும் சொல்ல மாட்டேங்கிறான். அதான் நாவுக்கரசர் சொன்னார். கலம்பூடு தூபம் மறந்தறியே தமிழோடு இசை பாடும் மறந்தறியே. இந்த மொழியில தான் சொல்லு, அந்த மொழியில தான் சொல்லுன்னு யாரும் சொல்லவே இல்லை. உனக்கு தெரிஞ்ச மொழியில சொல்லிவிட்டு போ, அவ்வளவுதான் இல்லையா? ஆமா,
தல்லம்பூவோடு தூபம் மறந்தறியே தமிழோடு இசை பாடல் மறந்தறியே தமிழோடு இசை பாடல் மறந்தறியே. தமிழ்ல தான் பாடினாங்க திருஞான சமுதிரம், திருநாவுக்கரசரும், சுந்தரரும், மாணிக்கவாசகரும், 27 அடியார்களும் தமிழ்ல தான் பாடினாங்க. பன்னீர் திருமுறையில 27 அடியார்கள் இருக்காங்க, தமிழ்ல தான் பாடினாங்க. நக்கீர தேவருக்கு அருள் கிடைக்கலையா என்ன? நம்பி ஆண்டார் நம்பிக்கைக்கு கிடைக்கலையா என்ன? சேக்கிழாருக்கு கிடைக்கலையா என்ன? திருஞான சம்பந்தர் கிடைக்கலையா என்ன? மொழியவா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க? கிடையாது. உனக்கு அன்பு ஒன்றுதான் தேவை. அன்போடு நீ எதை வேணாலும் நீ சொல்லிவிடு என்பதுதான் அதனுடைய பொருள் இல்லையா? தமிழோடு இசை பாடல் மறந்தறியே தலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியே நாமும் என்னாவில் மறந்தறியே நாமும் என்னாவில் மறந்தறியே உள்ளந்தாதலையில் பலி கொண்டு உழவாய் சூலை தவிர்த்தருளாய் வளர்ந்தே நடியே அதிக தூரை அம்மானே. திருநாவுக்கரசர் வயிற்று நோய் வந்தது, தாங்க முடியாத வயிற்று நோய். கூட்டாயினவாருங்கிற தேவாரத்தை பாடிதான் தீர்த்து கொண்டார் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது இல்லையா? அது மாதிரி நம்ம செய்துக்கலாம் இல்லையா? ஆமா. இப்படி தேவார திருவாசகம் நம்முடைய வாழ்க்கை முறையெல்லாம் இன்னொரு இடத்துல நாவுக்கரசர் சொல்லுவார், நீ கொஞ்சம் பொருளும் சம்பாதித்து வைத்துக்கொள். பணம் பொருள் இல்லைன்னா உன்னை ஒருத்தனும் திரும்பி பார்க்க மாட்டான் இல்லையா? ஆமா, நிச்சயம். என்ன கூட ஒரு பெரியவர் சொன்னார், நீ தேவாரம் படிச்சுக்கன்னு சொன்னவர் ஒரு பெரியவர் தான் சொன்னாரு, நீ சம்பாதிக்கிற காசுல பாதி பாதி எடுத்து வைடா, அவன் வயசான காலத்துல எவனும் கொடுக்க மாட்டான், உற்றார் உறவினரும் கொடுக்க மாட்டான், எட்ட போயிடுவான், அதனால கொஞ்சம் சம்பாதிச்சு வச்சுக்கூடா கையிலன்னு சொன்னார் இந்த பெரியவர். அதுபடிதான் செய்தேன். இப்ப எனக்கு வயசு 85, எங்கேயும் வெளியே பாட போறது இல்ல, வருமானம் இல்ல, என்ன பண்றது? இருக்கிறத வச்சு சாப்பிட வேண்டியதுதான். இன்னொருத்தர் வீட்டை போய் 1000 ரூபாய் கொடுன்னு சொல்ல முடியுமா? 1000 ரூபாய் கொடுன்னு சொல்ல முடியும்? ஒரு தடவை கொடுப்பாரு, அடுத்த தடவை என்ன கண்டா அந்த பக்கம் கண்டா அந்த பக்கம் போயிடுவாரு. யாரு? உற்றார் உறவினரே ஓடி போயிடுமா இல்லையா? ஆமா. அத நாவுக்கரசர் மற்றொரு இடத்துல சொல்றார், கொஞ்சம் காசும் சம்பாரிச்சு வைத்துக்கொள் அப்படின்னு. தேவார திருவாசகத்துல நம்ம வாழ்க்கை முறையெல்லாம் என்ன பொறுத்த அளவுல நிறைய சொல்லப்படுகிறது. நாம கையாண்டுக வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு இல்லையா? ஆமா. அந்த மாதிரி சிவாலய முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அவரோ முனிவர் இல்லையா? அவர் என்ன பண்ணாரு? தினந்தோறும் பூசை பண்றது, பூசை பண்ணிவிட்டு தேவார திருவாசகத்தை படிக்கிறது. தேவார திருவாசகம்னா எவ்வளவு இருக்கு? கிட்டத்தட்ட 1000கணக்கான பாடல்கள் இருக்கிறது. இந்த 1000 பாடலை படிக்க முடியுமா? தர்மபுரம் மடத்துல நான் ஒரு 60 வருஷத்துக்கு முந்தி ஒரு பண்டார் சன்னதி கிட்ட அணுக்க தொண்டராக இருந்தேன். அவர் தான் தர்மபுரத்துல தேவார பாடசாலை வைக்கணும்னு வச்சவர். இன்னைக்கு அது எடுக்கப்பட்டு விட்டது.
வச்ச புண்ணியம் அவருக்கு சேரட்டும், எடுத்த பாவம் இவருக்கு சேரட்டும் அப்படின்னு விட்டுறேன். அந்த பாடசாலை நான் அவர்கிட்ட தொண்டு பண்ணிட்டு இருக்கும் போது சிவபூஜை பண்ணுவார் அந்த பண்டார சன்னதி. நான் சொல்றது 1940 வாக்குல பூஜை பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா சில ஏட்டுச்சூடியை வச்சு அவர் பூஜை பண்ணி படிப்பார். அந்த ஏட்டுச்சூடி என்னன்னு எனக்கு தெரியாது, அப்போ நான் சின்ன பிள்ளை இல்லையா. அப்புறம் என்னன்னு கேட்டேன். அது தேவார திருவாசகம் ஏட்டுச்சூடியில இருக்குன்னு சொன்னாங்க. சிவபூஜை பண்றதோட விட்டுடாம இந்த தேவார திருவாசகத்தையும் பூஜை பண்ணி அதை படிக்கிறார். அது அன்னைக்கும் அந்த பழக்கம் இருக்கு, இன்னைக்கும் அந்த பழக்கம் இருக்கு. இப்ப நான் கூட தினந்தோறும் சிவபூஜை பண்ணிவிட்டு திருஞான சம்பந்தர் தேவாரத்தை 39 தடவை திருப்பி திருப்பி படிச்சிருக்கேன். படிச்சு உருகுனா அதை ஏதாவது செயல்முறையில கொண்டு வந்தேனாங்கிறது அப்புறம் பார்த்துக்குவோம். முதல்ல படிக்க ஆரம்பிச்சேன். அம்மா அம்மா அப்பா அப்பான்னு நான் கூப்பிட்டுக்கிட்டேன். அப்பாவுக்கு நான் கொடுத்தேனா இல்லையா, அம்மாவுக்கு நான் எதையும் கொடுத்தேனா செய்தேனா இல்லையா, எதா இருந்தாலும் அப்பா அப்பான்னு நான் கூப்பிட்டுக்கிட்டேன். எல்லாமே எனக்கு அப்பா அம்மா தான் அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன்னா அது போரும் அல்லவா. ஆக திருஞான சம்பந்த தேவத்தை 36 தடவையோ 37 தடவையோ திருப்பி திருப்பி படிச்சிருக்கேன். திருநாவுக்கரசரும் அப்படி. திருவாசகம் 100கணக்கில் படிச்சிருக்கிறேன், திருப்பி திருப்பி படிச்சிருக்கிறேன். அவ்வளவுதான். ஐயா, படிச்சு உருக தெரிஞ்சேனா, எனக்கு படிச்சு அழுக தெரிஞ்சேனா, அதுல இருக்கிற பொருளை தெரிந்து கொண்டேனா, இல்ல குருட்டாம்போக்குல படிச்சு விடுறது அவ்வளவுதான். நெருப்பு தெரிந்து தொட்டாலும் தெரியாமல் தொட்டாலும் சுடும் இல்லையா. தெரிஞ்சு சொன்னாலும் சரி, தெரியாம சொன்னாலும் சரி. அதனால புண்ணியாத படிச்சான்னு சொன்னாங்க, படிச்சுக்கிட்டே இருக்கேன் அவ்வளவுதான். அப்படி சிவாலய முனிவர்னு ஒருத்தர் என்ன பண்ணினாரு, சிவபூசை செய்ததுக்கு அப்புறமா இந்த தேவார திருவாசகத்தை எல்லாம் படிக்க ஆரம்பிச்சார். என்ன பண்றது, காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு அவரு சிவபூசை பண்ணாருன்னா சாயட்சம் 6 மணிக்கு கூட அது முடிய மாட்டேங்குது. தேவாரத்துல 8,000 பாட்டு இருக்கு தேவாரத்துல மாத்திரம். இது எப்ப படிச்சு முடியறது, எப்ப சாப்பிடுறது? அப்படி ஒரு சாமியார் இருந்தார் எனக்கு தெரியும் திருநெல்வேலியில. ஒரே ஒரு வேளைதான் சாப்பாடு அவருக்கு. காலையில பூஜை பண்ணி விட்டு படிக்க உட்கார்ந்தாருன்னா சாயட்சம் 6 மணி வரைக்கும் படிப்பாரு. அதுக்கு மேல விட்டு சாப்பிடுவாரு. நம்மளால முடியுமா? நம்மளுக்கு எந்திரிச்ச உடனே டீ வேணும், காபி வேணும், இட்லி வேணும் இல்லையா. நம்மளால அதை விட முடியல. அவர் சாப்பாட்டை பெருசா நினைக்கல, இத படிக்கிறதான் பெருசா நினைச்சார் அவர். நானே பார்த்திருக்கேன் அந்த சாமியார. ஆனா அந்த சிவாலய முனிவர்னு சொல்றவரை நான் பார்த்ததில்லை. அகத்தியர் காலத்தில் இருந்தவர் அவர், அந்த சிவாலய முனிவர் என்பவர். தினந்தோறும் சிவபூஜை செய்துவிட்டு, சிவபூஜை செய்கிறாரே அதுவே பெருசு அல்லவா, அது போரும் அல்லவா. தேவார திருவாசகம் தான் பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு அதை படிக்க ஆரம்பிச்சார். 8,000 பாட்டு இருக்கு, எப்ப முடியறது? அவரால் முடியல. சுவாமி கிட்ட கேட்டாரு, சுவாமி இந்த 8,000 பாட்டும் என்னால படிக்க முடியல, படிக்காமலும் இருக்க முடியல, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு. சுவாமி சொன்னாராம், சுவாமியை கேட்டா சாமி பதில் சொல்லுவாரு. நாம கேட்கிற மாதிரி கேட்டா அவர் சொல்லுவாரு இல்லையா. எனக்கு பாட தெரியாதுன்னு சொன்னாரு சுந்தரர். டே பித்தான்னு சொன்னிய அல்லவா, பித்தான்னு பாடுறா அப்படின்னு. அடியார பாட எனக்கு தெரியலேன்னு சொன்னாரு. தில்லை வாழந்தனதும் அடியாருக்கும் அடியேன் பாடுறா அப்படின்னு சொல்லி விட்டாரு. அதே மாதிரி சேக்கிழார் கேட்டாரு, அடியாருடைய பெருமை எனக்கு சொல்ல தெரியாதுன்னு. உலகலாம் சொல்லுடா அப்படின்னாரு, பாடிவிட்டார். கடவுளை கேட்கிற தினசோடு நாம கேட்டோம்னா இன்னைக்கும் அவன் பதில் சொல்ல காத்து இருக்கிறான். ஆனா நீ கேட்கறத ஒழுங்கா கேட்கணும் இல்லையா. ஆமா,
அப்ப சிவாலய முனிவர் கேட்டாரு பரமசிவனை, பரமசிவமே நான் என்ன பண்ணுவேன், பூசையும் விட முடியல, இந்த தேவாரம் படிக்கிறதையும் விட முடியல, 6 மணி கூட என்னால சாப்பிட முடியல, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார். அப்படியா, அகத்தியரை போய் கேள் அப்படின்ட்டார் அவர் இல்லையா? ஆமா, எப்போதுமே தானே நேரடியாக சொல்றதுன்னு ஒண்ணு, வேற ஒருத்தரை விட்டு சொல்றதுன்னு ஒண்ணு இல்லையா? ஆமா. இப்ப கருணாநிதி இருக்காரு, எல்லாத்துக்கும் நேரா அவர் பதில் சொல்ல முடியுமா? அந்தந்த செக்ஷன் இருக்கு, அங்க போய் கேட்டுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி புதிய மலைக்கு போய் அகத்தியரை போய் கேள் அப்படின்ட்டார். அகத்தியரை போய் கேட்டார். அப்படியா, சங்கர் வேண்டாம் வாங்க, நீ எனக்கு டீ வாங்குறதுன்னா வேண்டாம், அங்க வந்துரு, நீ வேற எதுக்காக போறதா இருந்தா போ. அகத்தியர் என்ன பண்ணார்? அகத்தியர் பெரியவர் இல்லையா? சிவருமானுடைய திருமணத்துல ஒரு பக்கம் ஒரே கூட்டமா கூடி போய் ஒரு பக்கம் தாழ்ந்து போச்சு, ஒரு பக்கம் உயர்ந்து போச்சு. அப்ப அகத்தியர் அனுப்பிச்சார். இந்த இவ்வளவு கூட்டமும் இந்த அகத்தியர் ஒரு பக்கம் நின்றாரு, படிக்கல்லு மாதிரி. இந்த கூட்டம் ஒரு பக்கமா நின்றுது. அப்ப வெயிட் அகத்தியருக்கு அவ்வளவு இருக்கு. அவர் சொன்னாரு, நான் தொகுத்து தரேன், அந்த பதியத்தை மாத்திரம் நீ படிச்சீன்னா போறோம் அப்படின்னாரு. நான் போன மாசம் ஒரு விஷயம் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? திருஞான சம்பந்தருடைய தகப்பனார் பெயர் சிவபாத ஹிருதயர். அவர் என்ன பண்ணினார்? தினந்தோறும் சிவபூசை பண்ணுவாரு. திருஞான சம்பந்தர் அதுவரைக்கும் படித்த பாடல்கள் அத்தனையும் படிச்சுட்டு தான் சாப்பிடுறதுன்னு வச்சாரு. முடியல, இது திருஞான சம்பந்தருக்கு தெரிஞ்சது. அப்பா நீ அத்தனையும் நீ படிக்க வேண்டாம், நான் ஒரு பதிகம் எழுதி தர்றேன், பாடி தர்றேன், அந்த பதிகத்தை நீ பாடிவிட்டீன்னா நான் பாடின தேவாரம் அத்தனையும் படிச்ச புண்ணியம் உண்டுன்னு சொன்னார். சரின்னு பாடி கொடுத்தார். அதுதான் திரு எழுக்கூத்திரிக்கை. போன மாசம் இங்க சொன்னேன், இப்ப சொல்லட்டுமா? ஊருருவாயினை மானாங்காரத்தீரியல்வாய் ஒருவன் முதல் பூதலம் ஒன்றிய இரு சுடர் உம்பர்கள் பிறவும் படைத்தளித்தளிப்பவும் மூர்த்திகளாயினை இருவரோடொருவன் ஆகி நின்றனை ஓரா நிழல் உண்களல் இரண்டும் முப்பொழுதேத்திய நாள் வற்கொழியறி காட்டினை நாட்ட மூன்றாக கோட்டினை இது நதியறவமுடொருமதி சூடினை ஒரு தாழ் ஈரையின் முள்விலை சூரம் நாற்கால் மான்மறி ஐந்தலை அரவம் ஏந்தினை காய்ந்த நாள் வாய்மும் மத திருகோட்டொருவரி ஈடழி துரித்தனை உருதனை இருகால் வளைய வாங்கி முப்புறத்தோடு நானிலம் அஞ்ச கொன்றுதலத்துற உணரை அறுத்தனை ஐம்புலனாலாம் அந்த கரணம் முக்குணம் இருவழி ஒருங்கியவானோர் எத்தனின்றனை ஒருங்கிய மனத்தோடு இருபுறப்போர்ந்து முப்பொழுது குறை முடித்து நான் மறையோதி ஐவகை வேள்வி அமைத்தாரங்க முதலெழுத்தோதி வரன்முறை பயந்தெழுவாந்தன வளர்க்கும் பிரமபுரம் பேணினை அறுபது முதலும் வெண்ணுபுறம் விரும்பினை இகலி அமர்ந்த புகழி அமர்ந்தனை பொங்கு நாற்கள் துருவங்குரு விளங்கினை பாணிமூ உலகம் புதைய மேல் மிதந்த தோணிபுற துருந்தனை தொலையாயிரு நதி வாய்ந்த பூந்தராய் ஐந்தனை வரபுறம் என்று செருபுற துரிந்தனை ஒருமுறை எடுத்தெருதன் விரல் எடுத்தருளினை புறவும் புரிந்தனை முன்னீர் துயின்றோ நான்கு நறியா பண்பொடு நின்றனை சண்பை அமர்ந்தனை ஐயரும் அமணரும் அருகை தேரரும் ஊழியும் உணரா காடி அமர்ந்தனை எச்சனேழு செய்வோன் குற்றே மெச்சினை 6 பதமும் 5 மற்கல்வியும் மறைமுதல் 4 3 காலமும் தோன்ற நின்றனை இருமையின் ஒருமையும் ஒருமையின் பெருமையும் மறுவிலா மறையோர்
கழுமல முதுபதி கவுனியன் கட்டுரை கழுமல முதுபதி கவுனியன் அறியும் அனைய தன்மையை ஆதல் என்னை நினைய வல்லவர் இல்லை நிலத்தே. இது திரு எழுக்கூற்றிருக்கைன்னு இதுக்கு பேரு. பன்னிரு திருமுறையில இவர் பாடிய ஒன்னு திரு எழுக்கூற்றிருக்கை இருக்கிறது. நக்கீரதேவர் பாடிய திரு எழுக்கூற்றிருக்கை ஒன்று இருக்கிறது. அருணகிரிநாதர் பாடி இருக்கிறார்னு நினைக்கிறேன் திரு எழுக்கூற்றிருக்கை. இதுல என்ன இருக்கிறது? திரு எழுக்கூற்றிருக்கைன்னா 1 1 2 1 1 2 3 2 1 1 2 3 4 3 2 1 1 2 3 4 5 6 7 6 5 4 3 2 1 எண்ணிக்கை வரும். அந்த எண்ணிக்கைக்கு தகுந்தவாறு ஈசனுடைய தத்துவம் பேசப்படும். இத பாடி கொடுத்தார் திருஞான சம்பந்தர் தன்னுடைய தகப்பனாருக்காக. அதுல இருந்து அவர் சொல்லிட்டார், நான் இந்த பதிகத்தை திறந்தவரும் 3 தடவை சொல்றேன். ஏன் தெரியுமா? எனக்கு ஆசை மிகுதி. திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் இருக்கிற புண்ணியம் பூரா எனக்கு வரணும்னு நினைக்கிறேன். 3 தடவை சொல்றேன். தப்பு ஒண்ணு இல்லையே, இல்லையா? நீங்க கூட 3 தடவை சொல்றதுனால எந்த தப்பு இல்லையா? நான் அப்படி சொல்லிக்கிறேன். இன்னைக்கு 1 தடவை தான் சொல்லி இருக்கிறேன், இல்லையா? ஆமா. அந்த மாதிரி அவர் என்ன பண்ணினார், நான் ஒரு இந்த தேவாரத்தை 800 சில்லறை பதிகம் இருக்கிறதா? ஆமா, 8000 பாடல் இருக்கிறது. அதுல 25 பதிகத்தை தொகுத்து எடுத்தார் அகத்திய மாமுனிவர். அதுல தோளுடைய செவியன், கூற்றாயினவாறு, பித்தாபுரை சூடி, மந்திரமாவது, துஞ்சலும் துஞ்சலில்லாத போதினும், காதலாகி, சொற்றுணை வேதியன், மற்றுப்பற்றனக்கு, ஆரூர் தில்லையம்பலம், தில்லைச்சிற்றம்பலம், காட்டூர் கடலே, ஓருருவாயினை. இந்த ஓருருவாயினை இதுலயும் வருது. நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுலதான் வருது, அப்புறம் இதுல ஏன் வருது அப்படின்னு. பரவாயில்லையே, மச்சான் வீட்லயும் சாப்பாடு கிடைக்குது, மாமா வீட்லயும் சாப்பாடு கிடைக்குது, என்ன தவறு இல்லையா? அப்படின்னு விட்டுடுவோம் நம்ம. அதுல போய் நாம இது பண்ண வேண்டாம். வரிய மறையார், பாடையுடைக்கமுகு, வடிவேறு திருசூலம், மறுவார் கொன்றை, ஒளியுடை மார்பினர், அரவணையான் சிந்தித்து அறற்றுமடி, அந்தநாளன், பந்து சேர் வீரரால், வேற்றாகி விண்ணாகி, கொன்று செய்த வேயூர் தோழிபங்கன், குலம்பலம், தில்லை வாழ்ந்தனர். இந்த 25 பதிகத்தையும் அவர் தொகுத்து எடுத்தார். இந்த 25 பதிகத்தை படிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? சாதாரணமா படிச்சோம்னா 1.25 மணி நேரத்துல படிச்சு விடலாம். நான் தினந்தோறும் படிக்கிறேன். அப்படி இப்ப தெரிந்தவரும் படிக்கிறவர்கள் உண்டு, இல்லையா? ஆமா. இந்த பதிகத்தை தொகுத்து கொடுத்து, இதை நீ தினந்தோறும் சிவபூசை முடிந்ததுக்கு அப்புறமா இந்த 25 பதிகமும் நீ ஓதிக்கொள். அந்த 800 சில்லறை பதிகம் ஓதுன புண்ணியம் உனக்கு கிடைக்கும்னு அகத்தியர் சொல்லிவிட்டார். அகத்தியர் சொல்லிவிட்டார் சொன்னா அதுக்கு மேல நமக்கு என்ன இது இருக்கு இல்லையா? இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல சொன்னதே தவறுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாம இருக்கிறோம், இல்லையா? அதை நாம் கோர்ட்டை பத்தி நாம் பேசக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன், இல்லையா? ஆக இதுக்கு ஒருத்தர் ஒரு பதிகமும் பாடி வச்சிருக்கிறார். தோடு கூற்று பித்தா மூன்றும் பீடுடைய தேசியன் பேரருளாகும், வீட்டு பதிகம் நிகழ்த்துங்காலை மாற்றுப்பறையின் வரலாறாகும் அப்படின்னு அதுக்கு ஒரு தொகுப்பு ஒன்று எழுதி வச்சிருக்காரு. யார் எழுதுனாங்கன்னு தெரியாது. ஆக இருக்கிறது. ஆக இந்த 25 பதிகமும் தெய்வீகமான பதிகம். இந்த 25ஐயும் நீ படித்துக்கொள் என்று அகத்தியர் சொல்லிவிட்டார் என்று வரலாறு நமக்கு எழுதுகிறார்கள். வரலாறை நம்ம நம்பத்தான் வேண்டும். வரலாறு நாம நம்பலன்னு சொன்னா
நம்ம வீட்டுக்காக இருக்கிற பத்திரம் இருக்கு பாருங்க, அது பொய்யா போயிடும். நான் ஒரு வீடு வாங்கினேன், அதுல 300 அடின்னு இருக்கு. அளக்க போனா அடுத்த வீட்டுக்காரன் அந்த வீட்டுக்காரன் சண்டைக்கு வரான். 250 அடி தான் உனக்கு உண்டது, 300 அடி கிடையாதுன்னு சொன்னா, உனக்கு 300 அடி இருக்கே, எனக்கு 300 அடி தானே. அப்புறம் அப்படி சொன்னேன், இல்ல உனக்கு மாத்திரம் கிடையாது. அப்புறம் எனக்கு மாத்திரம் இருக்கணும். பாகபத்திரம் பண்ணும்போது 2 பத்திரம் பண்ணும்போது இவனுக்கு 300 இவனுக்கு 300 வந்துதானே தீரணும் அப்படின்னு. அதுல ஏதோ பல விதமான கோளாறுகள் பண்ணி அது இல்லைன்னு சொல்லிட்டான். அது போயிட்டு வரான். வள்ளற் பெருமான் சொன்னாரு, நிலத்துக்காக பொய் சொன்னேனா அப்படின்னு ஒரு இடத்துல கேட்கிறாரு. மண்ணுக்காக நான் மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ என்று அந்த சொல்லு. அந்த பாவத்தை அவன் அனுபவிச்சுட்டு போறான்னு விட்டுட்டேன். வேற என்ன பண்ண முடியும் இல்லையா? ஆமா, அப்படி விட்டுட்டேன். ஆக இந்த 25 பதிகமும் மிக உயர்ந்த பதிகமாக அகத்திய முனிவர் சொன்னது. நான் முடிஞ்ச வரைக்கும் தினந்தோறும் படிக்க முயல்றேன். படிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன், படிக்க முயல்றேன். முடிஞ்ச அன்னைக்கு படிப்பேன். ஏன்? ஆசு பணம்லாம் இங்க இருக்கும் போதே வந்து சேரல, அப்புறம் போகும்போது அங்கேயே வரப்போகுது. எது வரப்போகுது? போதும் வந்து சேராது. இந்த புண்ணியம் தான் வந்து சேரும். அதனால முடிஞ்ச வரலையும் படிச்சு விட்டோமே. ஆனால் புண்ணியம் கிடைக்கட்டும் இல்லையா என்று நான் விட்டு விடுவேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நம்பினவனுக்கு நடராஜா, நம்பாதவனுக்கு யமராஜா. அந்த மாதிரி அந்த 25 பதிகத்தையும் எனக்கு தெரிஞ்சு கயப்பாக்கம் சதாசிவ செட்டியார் தான் முதல்ல போட்டாருன்னு நான் நினைக்கிறேன். கயப்பாக்கம் சதாசிவ செட்டியாரும் ஒரு பெரிய சைவ அன்பர் இருந்தார். தேவார திருவாசகத்தை தன்னுடைய உயிரையே வச்சிருந்தார் அவர் முதல்ல போட்டார். 2வது ஒரு பதிப்பு நான் பார்த்தேன். திருப்பனந்தாள் மடத்தில் இருந்தார் அருணந்தி தம்பிரான்னு ஒருத்தர். இப்ப இருக்கிறவருக்கு முந்தி இருந்தவர், காசி மடத்து அதிபர். தேவார திருவாசகத்தில் தன்னுடைய உயிரையே வச்சிருந்தார். எனக்கு தெரியும் அவரை. என்னை தேவாரம் பாட சொன்னவர் அவர்தான். நான் வேற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏய் வேண்டாண்டா, அந்த வேலையெல்லாம் வேண்டாம், ரிசைன் பண்ணு, நீ தேவாரம் பாடு, நன்றாக பாடுகிறாய், சாரீரம் உனக்கு தங்கம் மாதிரி இருக்குடா அப்படின்னு சொன்னவர் அவர். யாரு? அந்த அருணந்தி தம்பிரான் என்பவர். அவர் தேவாரத்துக்காக வேண்டி எத்தனையோ லட்சம் ரூபாய் ட்ரஸ்ட் பண்ணியிருக்கார். அவருடைய ஆட்சியின் கீழே 40 கோயில்ல ஓதுவார் வச்சிருந்தார் அவர். ராஜராஜ சோழன் 40 ஓதுவார வைத்திருந்தான் என்று வரலாறு நீங்கள் படித்திருப்பீர்கள். அருணந்தி தம்பிரான் வச்சிருந்தார். அப்படி மகா பெரியவர். அவரை நான் நினைச்சு கும்பிடாத நாளே கிடையாது. அவர் சொன்னார், உன்னால தேவாரத்துக்கு நன்மை, தேவாரத்தினால உனக்கு நன்மைன்னு சொன்னார். அப்ப நான் சின்ன பிள்ளை, எனக்கு தெரியாது இல்லையா, அறிவு சின்ன அறிவு, வயசு என்னமோ 20 தான், சின்ன அறிவு. இப்பதான் தெரியுது. உன்னால தேவாரத்துக்கு நன்மைன்னு சொன்னார். இன்னைக்கு கனடாவில் இருக்கிறேன், கேட்கிறான் நான் பாடின கேசட்டை போட்டு. அமெரிக்காவில் கேட்கிறான். இந்த முஸ்லீம் நாடு ஒண்ணு இருக்க, என்ன ஊர் அது, துபாய், அங்கேயும் தமிழர்கள் இருக்காங்களே, அவங்க போட்டு கேட்கிறாங்க. எனக்கு சொந்தக்காரி ஒருத்தி கனடாவில் இருக்கிறா. அவ ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறா. அங்க ஒரு ரெக்கார்டு ஒன்று ஓடி இருக்கு. இது என்ன பாட்டு அப்படின்னு கேட்டா அவ எனக்கு ஒண்ணு விட்ட பொண்ணு முறை. எனக்கு
நான் அவளுக்கு சித்தப்பா முறை. இது திருவாசகம்னு பேரு. நல்லா இருக்க, நல்லா இருக்குன்னு சொன்ன யார் பாடணும்னு தர்மபுரம். ஐயோ, தர்மபுரம் சாமினா எங்க சித்தப்பா வாச்சவ? ஆமா, அவர் தான். அவ அங்கே அந்த காப்பியை போட்டு அங்கேயே ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு இங்க இந்தியாவுக்கு வந்த உடனே நேரா அவங்க அப்பா அம்மாவை போய் பார்க்கல, நேரா என்னதான் பார்த்தா. சித்தப்பா அபூர்வமா பாடிருக்கீங்க சித்தப்பா. நான் பாடலடியம்மா, நீ திருவாசகம் வச்சிருக்கியான்னு கேட்டேன். இல்லேன்னு சொன்ன. இந்த வச்சுக்கொண்டு ஒரு திருவாசக புஸ்தகம் அவ கையில கொடுத்தேன். அந்த மாதிரி அவர் என்ன சொன்னாரு, உன்னால் தேவாரத்துக்கு நன்மை, தேவாரத்தினால உனக்கு நன்மைன்னு அவர் சொன்னார். அந்த அருணந்தி தம்புரான் அவரை நான் மறக்கவே இல்லை. அவர் நல்லா தேவாரம் பாடுவார். மடாதிபதியை தவிர மடாதிபதி எல்லாம் பாடுறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆமா, எனக்கு தெரியும். அவர் நல்லா பாடுவாரு. அவர் படம் இருக்கு, தினந்தோறும் பூசை பண்றேன். அந்த மாதிரி அந்த 25 பதியத்தை அந்த காசி மடாதிபதி போட்டார். அகத்திய தேவார திரட்டு அப்படின்னு தேவாரமும் போட்டு 12 திருமுறையும் போட்டார். எனக்கு தெரிஞ்சு தேவாரம் 12 திருமுறையை போட்டது முதல்ல சைவ சித்தாந்த சமாஜம்னு நான் நினைக்கிறேன். 12 திருமுறையும் போட்டது அவங்கதான். என்னங்க கைலாஸ் அவங்க தானே? ஆமா. இரண்டாவதாக திருப்பனந்தாள் மடத்துல போட்டாங்க, அவர் தான் போட்டார். அப்புறம்தான் தர்மபுரத்துல போட்டாங்க. அப்போ இந்த கைலாஸ் பிரிண்டர்ல போட்டிருக்காங்க. நல்ல அழகான பிரிண்ட், நல்லா இருக்கு. இந்த போற்றி திருவகல் நான் கொண்டாட சொன்னேன் இல்லையா, ரெண்டு வாரத்துக்கு முந்தி அவர்கள் தான் இவங்க போட்டிருக்காங்க. இப்ப தேவாரம் எல்லாம் போட்டிருக்காங்க. சம்பந்தர் தேவாரம் போட்டிருக்காங்க, அப்பர் தேவாரம் போட்டிருக்காங்க, சுந்தரர் போட்டிருக்காங்க. மாணிக்கவாசகர் போட்டதா தெரியல, நான் போடலன்னு நினைக்கிறேன். போட்டீங்களா? பிரிண்ட்ல இருக்கா? சரி. இப்ப அந்த அகத்திய தேவார திரட்டு போட்டிருக்காங்க. அதுல இருந்து ஒரு பதிகம் நான் இன்னைக்கு பாடி காட்டுறதா இருக்கேன். 100 புஸ்தகம் கொண்டாந்து இருக்கிறாரு. இது 20 ரூபான்னு சொல்றாரு. போனா போகுதுன்னு ஒரு 10 ரூபாய்க்கு கொடுத்தாருன்னா நான் அடக்க விலைக்கே கேட்கிறேன். 10 ரூபாய்க்கு கொடுத்தாருன்னா அந்த 100 காப்பி வாங்கிக்கோங்க. யாராவது பணம் கொண்டு வரல அப்படின்னு சொன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் கொடுத்துறேன். யாராவது ஐயா நான் 10 ரூபாய் கொண்டாடல ஐயா, பஸ்ஸுக்கு தான் கொண்டாந்தேன் அப்படின்னு சொன்னாங்க, என்கிட்ட சொல்லுங்க, நான் கொடுத்துறேன் அந்த பணத்தை. அதனால 10 ரூபாய்க்கு இந்த புஸ்தகம், இது புஸ்தக வியாபாரத்துக்காக நான் சொல்லல. இத படிச்சு நீங்களும் நன்மை அடையணுங்கிறதுக்காக சொல்றேன். காசு இல்லாதவங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் தர்றேன் காசு. நான் வச்சிருக்கேன், மடியில் வச்சிருக்கேன். யாரோ கொடுத்ததெல்லாம் வச்சிருக்கேன். யாரோ கொடுக்குறாங்களே எனக்கு வச்சிருக்கேன். யாரோ ஒருத்தர் கூட ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாரு, மடியில வச்சிருக்கிறேன். அதுல நான் கொடுத்துடுறேன். அதனால அவர் தயவு செய்து இந்த கைலாஸ் பிரிண்டரை 10 ரூபாய்க்கு கொடுக்கும்படியா நான் கேட்டுக்கிறேன். என்னங்க? சரி, தலையாயிட்டார் அவர் தான். அதனால வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். மல்லிகைப்பூ வீட்டுல இருந்தா கம கம கமன்னு வாசனை அடிக்கும். ரோஜாப்பூ வீட்டுல இருந்தா கம கமன்னு வாசனை அடிக்கும். இந்த புஸ்தகத்தை நீங்க வீட்டுல வச்சீங்கன்னா தெய்வீக வாசனை அடிக்கும். தெய்வம் மணக்கும் செய்யுளெல்லாம். யார் சொன்னது? தெய்வம் மணக்கும் செய்யுளெல்லாம் யார் சொன்னது? மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. திருச்சிறுவம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொன்னார். தெய்வம் மணக்கும் செய்யுளெல்லாம். தெய்வம் மணக்கக்கூடிய செய்யுள்கள். உங்களுக்கு வாங்கிறதுக்கு பணம் இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் கொடுக்கறேன். நான் கொடுத்து நான் வாங்கிக்கிறேன். 100 புஸ்தகம் கொண்டாட சொல்லி நீங்க போன் பண்ணி கொண்டாட சொன்னேன். நான் வரேன். எவ்வளவு முயற்சி பண்றேன் பாருங்க. நான் ஏன் எல்லாரும் தேவாரம் படிக்கட்டும், நன்றாக இருக்கட்டும் அப்படின்னு இல்லையா? ஆமா. நான் தேவாரம் பாடினது கூட கேசட்ல பாடி இருக்கிறேனே, குறைச்சலான தொகை வாங்கிட்டு தானே பாடினேன். ஆமா,
எப்படியாவது ஜனங்கள் கையில போனா சரிதான் அப்படின்னு. இன்னைக்கு சிடி முதற்கொண்டு வந்துருது இல்லையா? ஆமா, தேவாரம் பூரா இன்னைக்கு சிடியில வந்திருக்கு. சம்பந்தர் பாடினது பூரா வந்திருக்கு, அப்பர் பாடினது பூரா வந்திருக்கு. எல்லாம் ஒரு 162 கேசட் என்னமோ, அது அவ்வளவு சிடியில வந்துடுத்து. இந்த புண்ணியம் ஒரு 10 வீடு மத்தி கிடைக்கலையா இருக்கும் இல்லையா? உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்குதுன்னு சொன்னா நீங்க எல்லாம் புண்ணியம் பண்ணவங்க என்று சொல்லி, இப்போ அந்த அகத்தியர் தேவாரத்திலிருந்து 2-1 நான் உங்களுக்கு பாடி காட்ட இருக்கிறேன். அப்பர் சுவாமிகள் ஆண்டவனுடைய திருவடி திருத்தாண்டகம்னு ஒண்ணு பாடியிருக்கார். அவர் திருவடி 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 திருவடி. கிடைக்குமா இப்படி பாட்டு? கிடைக்கவே கிடைக்காது இல்லையா? தேவார திருவாசனம் நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய சொத்து. இப்போ ஒருத்தர் ஒரு புஸ்தகம் போட்டிருக்காரு, பன்னிரண்டு திருமுறை 18,000 பாடல்கள். அத ஒரே புஸ்தகத்தில் போட்டிருக்காரு ஒருத்தர். ஒரே புஸ்தகம் 18,000 பாடல். அடக்க விலைக்கு 340 ரூபாய்க்கு கொடுக்கிறாரு அவரு. அது கிடைக்கல. இப்போ நான் 50 காப்பி கேட்டிருக்கேன். அந்த 350 ரூபாய் புஸ்தகத்தை 50 காப்பி கேட்டிருக்கேன் நான். இந்த ஓதுவார்கள்லாம் வர்றாங்க இங்க டிசம்பர் மாதத்துல பண்டாராய்ச்சி கூட்டம்னு ஒரு 50 பேர் வருவாங்க. அப்படி ஒரு புண்ணியத்தை செய்துகிட்டு இருக்காங்க இந்த தமிழ்ச்சி சங்கம் இல்லையா? தினந்தோறும் 2 ஓதுவார்களை பாட சொல்லுகிறாங்க, அதையும் கேட்கலாம். தேவாரத்தை பத்தி பேசுறாங்க, அதையும் கேட்கலாம். அவங்களுக்கெல்லாம் ஒண்ணு கொடுக்கறதுன்னு சொல்லிவிட்டு, நான் ஒரு ஓதுவார் தானே, நான் பணக்காரனா இல்லையே? ஏதாவது பாடி 2 காசு சம்பாதிக்கிறவன் தானே. நான் இந்த ஓதுவாருக்கெல்லாம் ஒண்ணு கொடுக்கறதுன்னு சொல்லிவிட்டு 340 ரூபாய் ஒரு புஸ்தகம், 50 புஸ்தகம் கேட்டிருக்கேன் நான். அவங்க பிரிண்ட்ல இருக்கு, பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அபூர்வமான புஸ்தகம். நீங்க அந்த புஸ்தகம் கையில இல்ல, என்கிட்ட இருந்தது, அதை ஒருத்தருக்கு நான் கொடுத்துட்டேன். அந்த புஸ்தகத்தை பார்த்தாலே நமக்கு திருப்தியா இருக்கு. நீ பார்க்கல, இன்னும் பார்க்கல, இன்னும் இவரே பார்க்கல. அந்த புஸ்தகம் வரட்டும், நான் உங்களுக்கு காட்டுறேன். அதனால இந்த அது திருவடியை பத்தி திருவடி 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 என்பார். நான் அதை வந்து கேசட்ல பாடியிருக்கேன், ஒரு கேசட்ல பாடியிருக்கேன். அது சிடியில வந்திருக்கிறது. திருவடி திருவடி என்று வரும் இல்லையா? ஆமா. கைலாஸ் பிரிண்டர் கொஞ்சம் எந்திரிச்சு போய் கொடுக்குறீங்களா? எல்லாரும் எந்திரிச்சு உங்களை தேடி வர்றாங்க. நீங்க இருந்த இடத்துலயே இருங்க, உங்களை தேடி வர சொல்றேன். அவர் அந்த கைலாஸ் பிரிண்டரை நான் உங்களுக்காக எடுத்துக்கிட்டு வர சொல்றேன். போடியா அரவணையான் சிந்தித்து அறற்றும் அடியே அருமறையான் சென்னிக்கு அணியாமடி புஸ்தகம் வந்ததுக்கு அப்புறமா கொண்டாந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். நீங்க சரின்னு சொல்லிட்டா நான் ஆர்டர் கொடுத்து மறுபடியும் நான் கொண்டாட சொல்றேன். வியாபாரம் அல்ல அது. உங்க வீட்டுல அந்த 18,000 பாடல் இருக்கட்டும், தெய்வம் கமழும் அந்த வீட்டுல. ஆமா, ஏற்கனவே நான் வச்சிருக்கேன். இப்ப அந்த புஸ்தகத்தை பார்த்த உடனே எனக்கு என்ன அழகா போட்டிருக்காண்டா, என்ன அழகா போட்டிருக்கேன் அப்படின்னு. நான் அடுத்த கூட்டம்
ஜனவரி மாசம் 13ஆம் தேதி இங்கே நடைபெறும். 2வது வாரம் இல்லையா? 108 மாதமாக இந்த நிகழ்ச்சி நடக்குது. இங்க 108 மாதமாக நான் தேவார திருவாசகத்தை பாடி காட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் தவறாமல் வந்து கொண்டிருக்கீங்க. அதனால தமிழிசை சங்கத்துக்கு ஒரு பாராட்டு நான் வைக்கிறேன். தமிழிசை சங்கம் எனக்கு பாராட்டு வைக்கணும்னு நான் நினைக்கல. அவங்க கொடுத்ததே போரும். இந்த இடம் கொடுத்தாங்க பாருங்க, அதுவே போருமே இல்லையா? அண்ணாமலை செட்டியாருடைய நோக்கம் இந்த தமிழிசை கேட்கணுங்கிறது தானே. 108 மாதங்க நடத்திருக்கு. அதுக்காக ஒரு பாராட்டு வச்சிருக்கேன். தமிழிசை சங்கத்தை சுத்தி வருவேன், திருமுறையை தூக்கிட்டு சுத்தி வருவேன். ஐயா, இதுக்கு சொந்தக்காரர் ஏசி முத்தையா இல்லையா? அண்ணாமலை செட்டியாருடைய பேரன். அவர்களை உட்கார வச்சு மலர் அபிஷேகம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவங்க ஒத்துக்கணும் இல்லையா? எனக்கு ஐயா செய்றீங்க வேண்டான்னு சொல்லிவிடுவாரோன்னு நான் நினைக்கிறேன். அப்படி அவர் வேண்டான்னு சொல்லிவிட்டா அவர் தாத்தா அண்ணாமலை செட்டியாருடைய படத்துக்கு செய்து விடுவேன். அண்ணா ஏசி முத்தையா சங்கத்து தலைவர் கோகுலகிருஷ்ணன். அவர் ஏசி முத்தையாவோட வீட்டு ஆட்சி நல்லா படித்தவர்கள், ஆங்கிலம் நன்றாக படித்தவர்கள். இந்த அபிராமின்னு ஒரு பேப்பர் நடத்துறாங்க. இந்த மாசம் கை கை கைன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. கை கை கைன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. நல்லா இருக்கு. அவங்களுக்கும் செய்யலாம்னு நான் நினைச்சிருக்கிறேன். இந்த ஏசிஎம் ஒத்துக்கணும், அவ்வளவுதான். ஏசிஎம் கையில தான் இருக்கு. தேதி கொடுத்துட்டாங்க. தேதி நாங்க 2 மாசமா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். 13ஆம் தேதி, ஜனவரி 13ஆம் தேதி தேதி கொடுத்துட்டாங்க. பாக்கி எல்லாம் அவங்களுடைய எண்ணப்படிதான் நடக்கும். நான் ஒன்னும் அவங்கள கம்பல் பண்றதுக்கு இல்ல. பெரியவங்களை போய் நான் கம்பல் பண்ண முடியுமா? முடியாது, செய்யக்கூடாது. அதனால ஏசிஎம் என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரிதான் நடைபெறும். அது 13ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள்லாம் தவறாமல் வரணும், தவறாமல் வந்து விடணும் இல்லையா? இந்த தமிழ் செய்யவே 100 வருஷமாவோ என்னமோ ஆகுது இந்த சங்கத்தை தொடங்கி. அதனால இதே கோயிலாக நினைச்சு நான் 65வது வருஷம் இந்த சங்கத்தையே கோயிலாக நினைச்சு பிரதர்ஷனம் வர்றதா இருக்கேன். அது நடைபெறும் அடுத்த மாசம் 13ஆம் தேதி. 13 தானே? ஜனவரி 13ஆம் தேதி. நீங்கள் எல்லாம் தவறாமல் வந்திருக்கணும். நான் இன்னும் அதுக்காக பேப்பர்ல இன்னும் போடல. என்னுடைய காரியதரிசி அமெரிக்கா போயிட்டு நேற்று தான் வந்திருக்கிறார். அவர்கிட்ட சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணுவேன். டிசம்பர் மாதம் இங்க விழா நடக்கும் போது அந்த நோட்டீஸ் எல்லாம் வந்துவிடும்னு நான் நம்புறேன். வந்தாலும் வராவிட்டாலும் 13ஆம் தேதி நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜனவரி 13 ஞாயிற்றுக்கிழமை, 2வது ஞாயிற்றுக்கிழமை இல்லையா? நமக்கு 108 மாசம் இந்த இடத்தை நமக்கு கொடுத்தார்களே, 108 மாதம் கொடுத்திருக்கிறார்கள் இல்லவா? அதனால அந்த மரியாதை செய்திருக்கிறேன். நீங்க எல்லாம் தவறாமல் வரணும்னு நான் உங்களுக்கு கேட்டுக்கிறேன். இப்போ இந்த திருவடி திருத்தாண்டகம் சரவணத்தாம் கைதுழுது சாரும் அடி சார்ந்தார்கட்கு எல்லாம் சரணாம் அடி பரவுவார் பாவம் பறைக்கும் அடி 14 கடங்களும் பாடும் அடி விரவு நீர் தென் கடில நாடம் அடி திருவீரட்டானத்து எம் செல்வன் அடி ந
படுமுடவம் பாணி பயிற்றும் அடி பதத்து எழுந்த வெங்கூற்றை பாய்ந்த அடி கடுமுரண் ஏறு ஊர்ந்தான் கடச்சேவடி கடல் வையம் காப்பான் கருதும் அடி நெடுமதியம் கண்ணி அணிந்தான் அடி நிறை கடித வீரட்டம் நீங்க அடி விண்ணாகி நின்றாய் போற்றி வேடாமையாளென்னை குன்றாய் போற்றி வெற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி. நம்ம கடவுள் எங்க இருக்கிறோம்? வைணவர்களுக்கு பூரா திருப்பதி தான் முக்கியமான தலம் இல்லையா? ஆமா, வைணவர்களுக்கு திருப்பதி திருப்பதியா ஸ்ரீரங்கமா? சரி, என்னமோ திருப்பதி தான் இன்னைக்கு ஸ்ரீரங்கம் தான் முடிச்சா, இவருக்கு ஸ்ரீரங்கம் தான் பிடிக்கும். சரி, நமக்கு கைலாய மலை தான். முன்ன எல்லாம் கைலாய மலைக்கு போறது ரொம்ப கஷ்டம், போக முடியாது, ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு சொன்னாங்க. திருநாவுக்கரசருக்கே போக முடியல. இப்ப இன்னைக்கு சர்வசாதாரணமா எல்லாரும் போறாங்க. அதுக்கு கவர்மெண்ட் நல்ல ஒத்துழைப்பு. இந்த கைலாஸ் பிரிண்ட் கூட போயிட்டு வந்தாரு. அப்படி கைலாய மரத்துக்கு போயிட்டு வந்துதான் அவர் தேவாரம் பிரிண்ட் பண்ணணும்னு எண்ணம் வந்ததுன்னு எழுதுறாரு அவரு. அப்ப கைலாயத்தை பார்த்தோம்னா அந்த புத்தி அவருக்கு வந்திருக்கு. அது முன்னே இருந்திருக்கும், இது இரண்டாவதாக சாமி கொடுத்து இல்லையா? அந்த கைலாயத்துக்கு 3 பதிகம் திருத்தாண்டகம் பாடி இருக்காரு. போற்றி 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 போற்றின்னு. கிடைக்குமா? பாட முடியுமா? பாடினால் இருக்குமா? தேன் தேனா பாடினார் எம்.கே. தியாகராஜ பாகவதர் சினிமாவில். அந்த பாட்டு இன்னைக்கு இருக்குதா? சிடியில இருக்குது, எங்கேயோ ஒரு மூலையில. நாங்க எங்கேயோ பாடிக்கிட்டே இருக்கணும், அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு இல்லையா? சினிமா உலகத்துல சாஸ்திரிய சங்கீதத்தை மிகவும் சிரமமாக பாடி வைத்தவர் எம்.கே. தியாகராஜ பாகவதர். ஆமா, சிதம்பரநாத திருவருள்தாத சித்தமிரங்காத திருவடி இணையோட சிதம்பரநாத. ஹேமவதி ராகம் அழகா பாடி வச்சிருக்கிறது. அவர் பாடின பாடலாம் இப்ப சிடியில வந்திருக்கு இல்லையா? சிடியில வந்திருக்கு. அப்படி கர்நாடக சங்கீதத்தை சினிமா உலகத்துல செழிக்க செய்தவர் எம்.கே. தியாகராஜ பாகவதர். பி.யு. சின்னப்பான்னு ஒருத்தன் இருந்தான். அவங்களெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் ஒரு சினிமாவில் சகானா ராகம் பாடி இருக்கிறான். கடவுளே கடவுளே, அப்படி மேன்மை. பத்தினியே உன்போல் இத்தரை மேதில் உற்றவர் யார் சொல்வார். கண்ணகின்னு ஒரு சினிமாவில் பாடுறாரு. அழகான சங்கீதம். ஆமா, அப்படி 3 பதிகம் இருக்கிறது. வெற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி வேளாமை கொண்டாய் போற்றி முக்காகி உள்ளே ஒழித்தாய் போற்றி போவாத சத்தத்து ஒலியே போற்றி அத்தாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நான் வேதமானாய்
திருநாவுக்கரசரை கல்லுல கட்டி கடல்ல தூக்கி போட்டான். அப்ப அவர் பாடிய பாடல் இருக்கு. ஒரு நாள் விடிய காலம் 4 மணிக்கு எந்திரிச்சு புழக்கடை பக்கம் போனேன். என் வீட்டு கிணத்து மேல ஒரு பூனைக்குட்டி உட்கார்ந்துருந்தது. ஐயோ, இது உள்ள விழுந்துற போகுதுன்னு நினைச்சா விழுந்துருது. துடிச்சு போயிட்டேன். ஐயோ, செத்து போயிடுமே. போய் என் வீட்டுக்காரியை எழுப்புனேன். பூனைக்குட்டி கிணத்துல விழுந்துருக்கு அப்படின்னு. நல்ல வேளையா எதுக்கு எடுத்தாலும் அவளுக்கு கோபம் வரும். நல்ல வேளையா கோபம் வராம ஒரு கழுத்தை கட்டி அந்த பூனையை குட்டிய மேல தூக்கிட்டான். இப்பவும் உயிரோட இருக்கு. உயிரோட இருக்கு. அது அந்த பூனைக்குட்டி மேல வந்த உடனேதான் எனக்கு மனசு திருப்தியாச்சு. ஐயோ, அனாவசியமா ஒரு உயிர் போயிடுமே. ஆண்டவன் கொடுத்த உயிர், நம்மளால உயிர் கொடுக்க முடியுமா? திருநாவுக்கரசரை கல்லுல கட்டி கடல்ல தூக்கி போட்டான். அவர் பாடிய பதிகம் இருக்கு. இன்னைக்கு நாம எத்தனையோ கடல்ல விழுந்துகிட்டு இருக்கிறோம். குடும்பம்னு சொல்லுகிற ஒன்னே ஒரு பெரிய கடலாச்சே, அதுல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். நாம அதுல இருந்து நம்ம கரையேறணும்னா அந்த பதியத்தை நம்ம படிச்சோம்னா என்ன வருகிற துன்பத்தை இன்பமாக மாற்றிக் கொள்ளலாம். அவ்வளவுதான் இல்லையா? ஆமா, சத்தாம்போ அப்படின்னு நாம விட்டுட்டு போயிட்டோம்னா அந்த புத்தி நமக்கு வர்றதுக்கு எது காரணம்? இந்த தேவாரம் தான். எனக்கும் கூட குடும்பத்துல எவ்வளவோ கோபதாபங்கள் வரத்தான் செய்கிறது. ஆனா இந்த பதியத்தை சொல்லிட்டு இருக்கிறேன் பாருங்க, சத்தாம்போ அப்படின்னு போயிடுறேன். அப்படி அற்புதமான திருப்பதியும் இந்த அகத்திய தேவாரத்திற்கு இருக்கு. கர்நாடக சங்கீதத்துல எல்லளவும் குற்றமே இல்லை. இதுல இருக்கிற ராகம் 24 ராகம் தான். இருந்தாலும் கூட இருக்கிறது நல்ல அழகா இருக்கு. ஆமா, நீங்க கர்நாடக சங்கீதத்தில் நிறைய ராகம் இருக்கிறது. இப்போ யாமினின்னு ஒரு ராகம் இருக்கு. அது இப்ப புழக்கத்திலேயே இல்லை. அது கடல் கணக்குல ராகம் கிடக்கு இல்லையா? அந்த மாதிரி அவர்களும் பாடி இருக்க கூடும். இன்னைக்கு நமக்கு அம்பிட்டது இதுதான் இல்லையா? அம்பிட்டதையாவது வைத்துக் கொண்டு நாம் சந்தோஷமாக இருப்போம். நாம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த பதிகம்தான் காரணம் என்பதை நாம எண்ணணும். சொற்றுணை வேதியா ஜோதிவானவன் ஒற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டி ஓர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நற்றுணையாவது நமச்சிவாயவே. கருங்கலம் பொங்கு தாமரை ஆவிது கருங்கல் மரணஞ்சாடுதல் கோவிது கருங்கலம் கோட்டம் இல்லது நாவிது கருங்கலம் நமச்சிவாயவே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது அல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே.
மாப்பிணை தழுவிய மாதோர் தழுவிய நமச்சிவாய பத்து பேச்சமல்லாதமக்கு திருஞான சம்பந்தர் முதலாக பாடிய பதிகம் எப்ப பாடினாரு? எந்த வருஷம்? 7வது நூற்றாண்டு. 7வது நூற்றாண்டுல பாடின பாடல் இன்னும் இருக்கு இல்லையா? ஆமா. என்ன காரணம்? 1300 வருஷம் 1500 வருஷத்துக்கு முந்தி இருந்த பாடல் இன்னும் இருக்கிறது. எங்கேயோ ஒரு ஓதுவார் பாடிட்டு இருக்கிறான், எங்கேயோ ஒரு கோயில்ல பாடிட்டு இருக்கிறான் இல்லையா? காரணம் என்ன? தெய்வீக ஜீவன் அதுல இருக்கிறது. தொடுடைய தெவியந்து இடையேறியோர் மதி சூடி தோடுடைய தெவியன் விடையேறியோர் மதி சூடி காடுடைய துடரே திருஞான சம்பந்தர் கிட்டத்தட்ட 1200 பதியம் அவர் பாடினார் என்று வரலாறு. ஆனா இன்னைக்கு இருக்கிறது 400 பதியம் தான் இருக்கு. அதுவும் ராஜராஜ சோழன் எடுத்து வச்சு கொடுத்துட்டு போனான். நமக்கு அந்த புண்ணியத்தை செய்து வச்சவன் அவன் தான் இல்லையா? ஆமா. அதுவும் நமக்கு கிடைக்காம போயிருக்கும். அவர் கடைசியா பாடிய பதிகம் நமச்சிவாய திருப்பதிகம் என்று பெயர் பெறுகிறது. இன்னைக்கு பெரிய பெரிய தமிழறிஞர்கள்லாம் வியக்கிறாங்க. 16 வயசு உள்ள ஒரு மனிதன் பாடிய பாடலா இது? இவ்வளவு கருத்துக்கள் இதுல அடங்கி போயிருக்கா? 3 வயசுல அவர் பாட ஆரம்பிச்சார். 3 வயசுல பாட முடியுமா? முடியாதே. அப்பா அம்மான்னு கொடுத்து அம்மா அப்படின்னு தானே சொல்லும். அது 3 வயசுல இப்படி வியக்கக்கூடிய தமிழ்ல பாடி இருக்குன்னு சொன்னா அத தெய்வீக குழந்தைன்னு சொல்றதா? அது என்னன்னு சொல்றோம் இல்லையா? சிவன் கிட்டவே இருந்து பாட வச்சான். யாருக்காக? நமக்காக. நமக்காகத்தான் அவரை பாட வச்சான். நாவுக்கரசரை பாட வச்சான், சுந்தரரை பாட வச்சான், மாணிக்க வாசகரை பாட வச்சான் இல்லையா? ஆமா. நாம அது சரியா பார்க்கலையேன்னு எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள வருத்தம் உண்டு. ஆனால் இப்ப கொஞ்சம் சந்தோஷப்படுறேன்.
ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய இந்த சிடி வந்துருக்கு. எங்கேயோ யாராரோ போட்டு கேட்கிறாங்க, எங்க இருந்து எந்த நாட்டிலேயோ போய் கேட்கிறாங்க இல்லையா? ஆமா. காரணம் என்ன? கடவுளுடைய கடைசியாக பைரவி ராகம் பாடுறார் அவர் இல்லையா? நீ அடிக்கடி கேட்ட தேவாரம் தான். காதலாகி நான் மாம்பழம் சாப்பிட்டு 60 வருஷம் ஆகுது. பலாப்பழம் சாப்பிட்டு 60 வருஷம் ஆகுது. அப்படியெல்லாம் காப்பாத்தினாத்தான் இந்த சாரீரம் ஒழுங்காக இருக்கும். மாம்பழம் சாப்பிட்டு 60 வருஷம் ஆச்சு, பலாப்பழம் சாப்பிட்டு 60 வருஷம் ஆச்சு. பழங்கள் சாப்பிடுறதெல்லாம் நிறுத்திட்டு உணவு முதற்கொண்டு கட்டுப்பாடோடு இருந்தாலும் இந்த சாரீரம் ஒழுங்கா இருக்கும் இல்லையா? சாரீரம் ஒழுங்கா இருந்தாதான் நான் தேவாரம் பாட முடியும் இல்லையா? இல்லாட்டி போனா நான் 2000 கேசட்டு 60 வயசுக்கு மேல நான் பாட முடியுமா? 61வது வயசுலிருந்து 83வது வயசு வரைக்கும் 2000 கேசட்டு பாடினேன். காரணம் என்ன? உணவு கட்டுப்பாடு, உடல் கட்டுப்பாடு இதோடு இருந்தா தான் அது இல்லையா? கிட்டத்தட்ட 30 வருஷமா நான் இந்த தமிழ் சங்கத்தில் பாடிட்டு இருக்கிறேன். இந்த டிசம்பர்ல கச்சேரியில முத்தையா செட்டியார் அங்கிருந்து வருவாங்க. முத்தையா செட்டியார் உங்களுக்கு தெரியும், வாட உசந்த மனுஷர். அந்த உருமாலை இல்லாம வரவே மாட்டார். அங்கிருந்து வருவார், சுவாமிநாதன் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பாடு அப்படிம்பாரு. அவர் சொல்லிட்டா யார் என்ன செய்ய முடியும்? கடவுள் கூட குறுக்க வர முடியாது. அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க பின்னால கச்சேரிலாம் இருக்கே அப்படின்னு. அப்படியா? சரி போனா போகுது, இன்னும் ஒரு பாட்டு சொல்லி நிறுத்திக்க. அப்படி காரணம் என்ன? உணவு கட்டுப்பாடு இருந்தால் தான் சாரீரத்தை ஒழுங்கு பண்ணி கொண்டாட முடியும். விட முடியாது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு வைப்பது வேதம் நாங்கேனும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. இப்படி இந்த அகத்தியர் தேவார திரட்டை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டி, உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. எங்க வாத்தியார் சொல்லுவார், உன்னை விட கேட்கிறவர்கள் தான் புத்திசாலி தெரியுமா அப்படிம்பார். அதனால நீ மேடையில் பாடும்போது ஜாக்கிரதையா பாடு. எங்க வாத்தியார் சொல்லு, கேட்கிறவர்கள் உன்னை விட புத்திசாலி தெரியுமா, ஜாக்கிரதையா பாடு அப்படிம்பார். அவர் சொன்னதை நான் மறக்கவே இல்லை. மறக்க முடியுமா? வேலாயுத ஓதுவார்கிட்ட படிச்சேன் நான். இன்னைக்கும் அவருக்கு பூசை பண்றேன், இன்னைக்கும் அவருக்கு நினைக்கிறேன். அவருடைய பிறந்த நாள் இன்னைக்கும் கொண்டாடுறேன். அப்படி 25 பதியம், அபூர்வமான பதியம் அகத்திய தேவார திரட்டு. என்னங்க இன்னும் புஸ்தகம் பாக்கி இருக்கா? யாருக்காவது காசு இல்லைன்னா கொடுத்துருங்க, நான் கொடுத்துடுறேன். என்னங்க கைலாஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்களா? சரி பரவாயில்ல.
அந்த தர்மத்தை அவர் செய்யறார். அவருக்கு அச்சாபீஸ் தான் தொழில். இப்படி சைவத்தொண்டும் செய்யறார் இல்லையா? ஆமா. என்று சொல்லி 2 திருவாசகம் சொல்லி, திருவாசகத்தை ஆண்டவனே எழுதி கொண்டான் என்று வரலாறு இல்லையா? ஆம், ஆண்டவனே எழுதி கொண்டான். அத ஒருத்தர் சொல்றாரு, உலகமெல்லாம் தண்ணீரால் மூடப்பட்டு அல்லது நெருப்பால் மூடப்பட்டு அழியும் போது நீ மாத்திரம் தனியாக நிற்பாய். நீ தனியாக நிற்கும் போது உனக்கு என்ன துணை? யாரும் இருக்க மாட்டாங்க. பிள்ளையாரும் போயிடுவான், முருகனும் போயிடுவான், அம்பிகையும் போயிடுவா, எல்லாரும் போயிடுவா, இவன் மாத்திரம் தான் இருப்பான் இல்லையா? ஆமா. அப்ப தனியா இருக்கும் போது எப்படி இருக்க முடியும்? அப்படிதான் இந்த தேவார திருவாசகத்தை எழுதி கொண்டான் அவன். ஓ, இருக்கட்டும், இந்த புஸ்தகம் இருக்கட்டும். இப்ப நம்ம எங்கேயாவது ஊருக்கு போனா ஒரு புஸ்தகம் கேட்டுட்டு போறோம் இல்லையா? நாம எடுத்துட்டு போறது ஏதோ வார இதழ். அவன் வச்சுக்கிட்டு இருக்கிறது இது திருவாசகம். ஆமா. அதுக்காக தான் எழுதி கொண்டாயா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார். 4 நான்மணி மாலை என்ற நூலில் அப்படி வருதுன்னு நான் நினைக்கிறேன். திருவாசகத்தை தன்னுடைய உயிர் நூலாக மதித்தவர் வடலூர் வள்ளற் பெருமான். வடலூர் வள்ளற் பெருமானை நினைக்கும் போது எனக்கு உள்ளம் நெகிழுது. 6000 பாட்டு பாடி வச்சிருக்கார். அது பெருசல்ல. ஏழைகளுக்கு சோறு போடுறார். மத்தியானம் 100 பேர் சாப்பிடுறான், ராத்திரி 100 பேர் சாப்பிடுறான். அவர் காலத்திலிருந்து நடக்குது. தர்மசாலைன்னு அப்பவே கட்டினார். வழிபாட்டுக்குன்னு ஒரு சபையை கட்டினவர், தர்மசாலைன்னு ஒண்ணு கட்டினார். பசியாற்றுதல் தான் அவருடைய முக்கியமான தொண்டு. அதை செய்யறாரே. எத்தனையோ பேரு ஏழைகள் சாப்பிட்டு இருந்ததெல்லாம் நிறுத்துறாங்க. நான் பாக்கிறேன். ஐயோ பாவிகளா இது பண்றீங்களேன்னு நான் நினைக்கிறேன். அவரு அப்ப இருந்தே அது செய்து போனார். திருவாசகத்தை உயிர் நூலாக நினைத்தவர் வள்ளற் பெருமான். திருவாசகத்திலிருந்து 2 பாடல்கள் சொல்லி இந்த என்னுடைய நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்வேனாக. ஜனவரி மாதம் 13ஆம் தேதி தமிழிசை சங்கத்திற்கு பாராட்டு நாமெல்லாம் சேர்ந்து வைக்கிறோம். அதற்கு நீங்கள்லாம் தவறாமல் வரும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு பத்திரிகையெல்லாம் போட சொல்லுவேன். கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் 13ஆம் தேதி நடைபெறும், வந்து சேருங்கள் என்று சொல்லிவிடுவேன். இது திருத்தோணிபுரத்தில் பாடினதுதான். இது இதை பார்த்துதான் ஞானசம்பந்தர் கூப்பிட்டாரா அம்மையே அப்பான்னு. மாணிக்கவாசகருடைய காலம் 3வது நூற்றாண்டு. திருஞானசம்பந்தருடைய காலம் 7வது நூற்றாண்டு. இந்த திருவாசகத்தை அவர் கேட்டிருப்பாரோ? அவரும் அம்மையே அப்பான்னு தான் கூப்பிட்டாரு. எனக்கு இது பாடும் வீட்டுல நான் தினந்தோறும் பாடுவேன், பாடாத நாளே கிடையாது. இதை கேட்டுத்தான் அது அப்பர் திருஞான சொன்னாரு கொடுக்கு. அம்மையே அப்பா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை துருக்கும் புழுத்தனை புலையனேன் தனக்கு செம்மையே சிவமணித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களும் தருளுவது எங்கே செம்மை நலம் அறியாத சிதகருடும் திருவேனே உம்மை மரம் அறிவித்து முதலாய முதல்வந்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவியை ஏற்றுவித்து அம்மை எனக்கு அருளியவாறு தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி
நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகாம துறையனதாய் போற்றி பாகம் பெண் உருவானாய் போற்றி பாகம் உருவானாய் போற்றி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம ஹராய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம நம பார்வதி பதயே